Hi friends, welcome back to our Live and Learn channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல அல்காரிதம் கான்செப்ட்ல ஹஃப்மன் கோடிங்ல இருந்து கேட் 2017ல கேட்ட क्वेश्चन பார்க்க போறோம். இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A message is made up entirely of characters from the set X, PQ or ST. ஸோ ஒரு மெசேஜ் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அது வந்து எந்த கேரக்டர் வச்சு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த PQ or STங்கிற கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு கிரியேட் பண்ணுறாங்க. அந்த PQ or STக்கான ப்ராபபிலிட்டி இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டர் நேம் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கொடுத்துருக்க கிவன். அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஃப் எ மெசேஜ் ஆஃப் 100 கேரக்டர்ஸ் ஓவர் எக்ஸ் இஸ் என்கோடட் யூஸிங் ஹஃப்மன் கோடிங். ஹஃப்மன் கோடிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த கேரக்டர்ஸை என்கோட் பண்ணால் எவ்வளோ லென்த் ஆஃப் த என்கோடட் மெசேஜ் பிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஹஃப்மன் கோடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டருக்கான என்கோடட் பிட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பிட்ஸை வச்சு 100 கேரக்டர்ஸ்க்கு எவ்வளோ வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, கேரக்டர் ப்ளஸ் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹஃப்மன் கோட் யூஸ் பண்ணி ஒரு கேரக்டருக்கான என்கோடட் பிட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி 100 கேரக்டர்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 100 கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட மல்டிப்ளை பண்ணால் போதும் 100ஆல். ஓகேவா? ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஃபஸ்ட் அந்த கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டிஸை டிசைனிங் ஆர்டர் இல்லை அசனிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எது விருப்பமோ அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு லோவர் ப்ராபபிலிட்டிஸ் ரெண்டுத்தை எடுத்து என்ன பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரீ ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடணும். அந்த ட்ரீ ஃபார்மெட்லேருந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 0 or 1 சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ட்ராவர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஒரு கேரக்டர்ஸ்க்கு கிடைக்குதுன்னு தெரியும். அந்த பிட்ஸை வச்சு நம்பர் ஆஃப் பிட்ஸ்லேருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் இதுக்கு. நம்ம 1 by 1 பார்த்தோன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட் டிசைனிங் ஒரு அசனிங்கெல்லாம் எழுதிக்கணும். அப்புறம் மெர்ஜ் பேட்டர்ன் அப்ளை பண்ணணும். ஸோ அப்புறம் ட்ரீ ஃபார்மேட் பண்ணி 0 or 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி அதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டிஸை நான் வரிசையாக எழுதியிருக்கேன். எப்படி எழுதியிருக்கேன், டிசைனிங் ஆர்டரில் எழுதியிருக்கேன். அப்போ எழுதும்போது லாஸ்ட் 2 ப்ராபபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு மினிமமாக இருக்குது. அந்த மினிமம் ப்ராபபிலிட்டிஸ் ரெண்டத்தையும் ஆட் பண்ணுறேன், மெர்ஜ் பண்ணுறோம். ஸோ மெர்ஜ் பண்ணால் உங்களுக்கு 0.25 கிடைக்கும். ஸோ இதை வந்து பார்க்கும்போது 3-4ஓட இது வந்து அடுத்த மினிமம், அடுத்த ஹையர் வேல்யூ 3-4க்கு அப்புறம் அடுத்த ஹையர் வேல்யூ 0.25 தான். ஸோ அந்த ஆர்டரில் நம்ம எழுதிக்கிறோம். 3-4 0.25, அடுத்தது 0.22 0.19. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் 25 கிடச்சிச்சு. அடுத்த லோயர் ப்ராபபிலிட்டிஸ் ரெண்டை எடுத்துக்கணும். 0.22 0.19 அதை நீங்கள் ஆட் பண்ணிங்க மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 0.19 கிடைக்கும். ஸோ இதை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது 0.19 தான் பெருசு. ஸோ அதனால் 0.19, அடுத்து 0.34, அடுத்து 0.25 கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணால் 0.59 கிடைக்கும். ஸோ 0.59 தான் பெருசு, அதனால் இது முன்னாடி எழுதிக்கிறோம். 0.59 0.41 அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா 1.0. எப்போவுமே கொடுத்துருக்க ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 கிடைக்கணும். ஸோ அப்போ நீங்கள் 1 கிடைக்கல அப்படின்னா தப்பாக பண்ணியிருக்கதா அர்த்தம். ஸோ கொடுத்துருக்கதை என்ன பண்ணியிருக்கோம், டிசைனிங் ஆர்டரில் நம்ம எழுதியிருக்கோம். லோயர் ப்ராபபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிசைனிங் ஆர்டர்லேயே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் 1.0 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த 1.0 வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரீ ஃபார்மேட் பண்ணுறோம். எப்படி ட்ரீ ஃபார்மேட் பண்ணுறது, 1.0 0.5949 இப்படி எழுதியிருக்கேன். இதை ட்ரீ ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த லைனை செக் பண்ணுங்கள். 59 எழுதியாச்சு, 41 எழுதியாச்சு, 34. ஸோ 34ம் 25ம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 59 கிடச்சிருக்கு. அப்போ அதுக்கு கீழே எழுதிடணும் 0.34 and 0.25 கம்பைன் பண்ணி 0.59 கீழே ட்ரீ ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்தது 41 எப்படி கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0.22 and 0.19 கம்பைன் பண்ணால் 41 கிடச்சிருக்கு. அதுக்கு கீழே ட்ரீயை நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி மேலே பாருங்கள், 41 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள். 0.25க்கு வேல்யூ பார்க்கணும். 0.25க்கு எப்படி வந்திருக்கு, 0.17ஐயும் 0.108ஐயும் கம்பைன் பண்ணால் 0.25 கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு கீழே நம்ம இது எழுதியாச்சு. ஸோ இப்போ எல்லா வேல்யூஸையும் நம்ம எழுதி ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கான நேம்ஸை நம்ம கொடுத்துடணும். 0.34ஓட வேல்யூ என்னது, 0.34 வந்து Q கிவனில் கொடுத்துருக்காங்கல்ல. 0.34 வந்து Q, 0.22 P, 0.17 Q Rன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை நம்ம வரிசையாக இதுக்கு கீழே எழுதியாச்சு. 0.34னா Q, 0.17 R, 0.08 T, 0.22 P and 0.19 Sங்கிறத எழுதியாச்சு. இப்போ இதுக்கான ஹஃப்மன் கோட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Qக்கான ஹஃப்மன் கோட் என்னென்னு பாருங்கன்னா, ட்ராவர்ஸ் பண்ணி மேலே இந்த ரூட்லேருந்து ட்ராவர்ஸ் பண்ணி வர்றது தான் அதோட ஹஃப்மன் கோட். 0 0 சேர்ந்தது தான் Q. அப்போ Qக்குள்ளே
Qக்கு 0 0ன்னு எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு Pக்கு கண்டுபிடிக்கலாம். Pக்கான ஹஃப்மன் கோட் பாருங்கள், 101 தான் Pயே ட்ராவல்ஸ் ஆகும். ஸோ அப்போ 10ங்கிறது Pயோட ஹஃப்மன் கோட், 10ங்கிறது Pயோட ஹஃப்மன் கோட், Qங்கிறது 00. ஆறுங்கிறதுக்கான ஹஃப்மன் கோட் என்னென்னு பாருங்கள். ஆறுங்கிறதுக்கு எப்படி ட்ராவல்ஸ் ஆகும், 010. இப்போ 010ங்கிறது அதோட ஹஃப்மன் கோட். அடுத்தது Tயோட ஹஃப்மன் கோட் பாருங்கள், 011 அப்படிங்கிறது அதோட ஹஃப்மன் கோட், அதை தான் எழுதியிருக்கோம். 011 அப்படிங்கிறது Tயோட ஹஃப்மன் கோட். எஸ்ஸோட ஹஃப்மன் கோட் பார்க்கலாம். 11ங்கிறது எஸ்ஸோட ஹஃப்மன் கோட். ஸோ ஹஃப்மன் கோடுக்கு ஒரு டேபிள் போட்டு எழுதியாச்சு. அடுத்தது அதோட பிட்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 2 பிட்ஸ் இருக்குது, 2ங்கிறது எழுதியிருக்கோம். 2 பிட்ஸ் 2 3 அதனால 3 எழுதியிருக்கோம். 2 2 011ங்கிறது 3 பிட்ஸ். ஸோ அப்போ பிட்ஸை வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதுக்காக தான் நம்ம பிட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ அப்புறம் இதோட ஃபார்முலா எப்படின்னு பாருங்கள். ப்ராபபிலிட்டியும் அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் டோட்டலாக சமேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இதோட வேல்யூ. ஸோ அப்போ 0.22ங்கிறது Pயோட வேல்யூ, அதுக்கான நம்பர் ஆஃப் பிட்ஸ் 2. 0.34 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0.17ங்கிறதையும் எதால் மல்டிப்ளை பண்ணணும், நம்பர் ஆஃப் பிட்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். 0.192, 0.083, அப்புறம் 0.342, 0.222 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சமேஷன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ அதுதான் சமேஷனில் நான் இங்கே மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஒரு பிட்ஸ்க்கான வேல்யூ தான் கிடைக்கும். 2.25ங்கிறது ஒரு பிட்ஸ்க்கான வேல்யூ. ஸோ அதை வந்து நமக்கு 100 கேரக்டர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. ஒரு கேரக்டருக்கான பிட்ஸ் தான் இது. ஸோ ஒரு கேரக்டருக்கு 2.25 என்கோடட் பிட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. 100 கேரக்டர்ஸ்க்கு கேட்டதுனால நம்ம அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும், 225ங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ஹஃப்மன் கோடிங் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ இந்த கொஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.